ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி நிறைய எள்ளு வறுத்துட்ருக்கேன். இது நான் எப்போவுமே இந்த மாதிரி பொடி பண்ணுறப்போ எள்ளு நிறைய வறுத்துட்டு கொஞ்சம் எள்ளுருண்டை பண்ணிவிட்டு தேவையான அளவு பொடியில் சேர்த்துக்குவேன். எள்ளு எப்போவுமே நல்லா வறுபட்டு எடுத்துடணும். நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிறப்போ நிறுத்துனீங்கன்னா சரியாக இருக்கும். நல்ல மணமாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அப்போ லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் எள்ளு. அதுதான் கரெக்டான பதம். எள்ளு கரெக்டாக வறுக்கலை அப்படின்னா பொடி ஒரு மாதிரி சிக்கு வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் எல்லாமே டம்ளரில் தான் சொல்ல போகிறேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். இந்த உளுந்தும் அதே மாதிரி தான் நல்லா வறுத்துக்கணும். இந்த உளுந்து நல்ல கலர் மாறுற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கங்க. 5-6 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இது நல்லா வறுப்பட்டுறணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் மாறி இருக்குது. அந்த வாசமும் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வறுத்துக்கலாம். இது நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு ஆயிடணும். நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். நான் நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். பாப்பா சாப்பிடணுங்கிறதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்துட்டு எடுத்துடலாம். அடுத்தது கல்லுப்பு, அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வறுத்துட்டு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் பெருங்காயம். நீங்கள் பெருங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க. அப்படியே நல்லா ஹார்டாக கல்லாட்ட ஆயிரும். அப்போ நம்ம எடுத்துடலாம் பெருங்காயத்தை. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எள்ளு இப்போ சேர்த்தக்கூடாது. நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். தேவையான அளவு நம்ம வறுத்து உப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக அரைச்சி முடிச்சிட்டோம் இல்லையா. இதுக்கப்புறம் தான் நம்ம எள்ளு சேர்த்த போகிறோம். நம்ம 1 டம்ளர் உளுந்து போட்டோம் இல்லையா, அதே டம்ளரில் 1 டம்ளர் எள்ளு நல்லா வறுத்து ஆற வச்ச எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொடி. நீங்கள் உப்புடைய அளவு பார்த்துக்கங்க. ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தால் இதுக்கப்புறம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துட்டு இன்னொருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சூடான சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.